தலதா புனித சின்னம் காட்சிப்படுத்தல் ஆரம்பம். ஸ்ரீ தலதா மாளிகையில் புனித சின்னத்தை வழிபடும் நிகழ்வை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று ஆரம்பித்து வைத்தார். கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் உள்ள புத்த பகவானின் புனித தந்த தாதுவை ஜனாதிபதி வழிபட்டார். இன்று ஆரம்பமான ஸ்ரீ தலதா புனித சின்ன காட்சிப்படுத்தலில் புத்த பகவானின் புனித தந்த தாதுவை தரிசிப்பதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் கண்டி நகரில் கூடியுள்ளனர். வடக்கு கிழக்கில் முதலீடுகளை மேற்கொள்ள புலம்பெயர்ந்த தமிழர்கள் முன்வர வேண்டும். ஜனாதிபதி தெரிவிப்பு. புலம்பெயர்ந்த தமிழர்கள் வடக்கு கிழக்கில் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு முன்வர வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து அவர் இதனை கூறியுள்ளார். கடந்த காலங்களில் பல தமிழர்கள் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்துள்ளனர். அவர்கள் தற்போது செல்வந்தர்களாக வெளிநாடுகளில் வசிக்கிறார்கள். மீண்டும் அவர்கள் வடக்கு கிழக்குக்கு திரும்பி முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும். வடக்கு கிழக்கில் வசிக்கின்ற மக்களது நலனுக்காக அவர்களிடத்தில் இந்த அழைப்பை விடுக்கிறேன். வடக்கில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்களில் தெங்கு உள்ளிட்ட பயிற்சிகையை மேற்கொள்ளலாம். அரசாங்கம் என்ற அடிப்படையில் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களை தடுப்பதற்கு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நிகழ்நிலை காப்பு சட்டத்தை மாற்றீடு செய்வதற்கான சட்ட மூலம் வர்த்தகமானியில் வெளியீடு. 2024 ஆண்டின் 9ஆம் இலக்க நிகழ்நிலை காப்பு சட்டத்தை மாற்றீடு செய்வதற்கான சட்டமூலம் வர்த்தகமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி இந்த புதிய சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் நிகழ்நிலை காப்பு சட்டம் ரத்து செய்யப்படும் என குறித்த வர்த்தகமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிகழ்நிலை காப்பு சட்டம் தொடர்பான ஏதேனும் விதிமுறைகள் நடைமுறையில் இருந்தால் புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டவுடன் அந்த விதிமுறைகள் அனைத்தும் ரத்தாகும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த சட்டம் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்கவினால் தனிநபர் சட்டம் மூலமாக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. புத்தாண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற பேருந்து சேவைகள் தொடர்பில் 187 முறைப்பாடுகள் பதிவு. புத்தாண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற விசேட பேருந்து சேவைகள் தொடர்பாக 187 முறைப்பாடுகள் பயணிகளிடமிருந்து கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அவற்றில் 63 முறைப்பாடுகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்டணங்களுக்கு மேலதிகமாக பணம் அறவிட்டமை தொடர்பானவையாகும். அத்துடன் பயணச்சீட்டு விநியோகிக்காமை போன்ற குற்றச்சாட்டுகளும் பேருந்து சேவை தொடர்பான முறைப்பாடுகளை தெரிவிப்பதற்காக வழங்கப்பட்டுள்ள 1955 என்ற அவசர இலக்கத்துக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. இந்த முறைப்பாடுகள் தொடர்பாக உரிய விசாரணைகள் இடம்பெறும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் உறுதியளித்துள்ளார். அளுத்கம கட்டடம் ஒன்றில் தீ விபத்து. அளுத்கம பகுதியில் உள்ள வீடு மற்றும் விற்பனை நிலையம் கொண்ட 3 மாடி கட்டடம் தீக்கிரையாகியுள்ளது. இன்று காலை இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தகவல் கிடைத்ததை அடுத்து அளுத்கம காவல் நிலைய அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்று தீயணைப்பு படையுடன் இணைந்து தீயை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். நகைகள் மற்றும் மரவேலைப்பாட்டு பொருட்கள் விற்பனை செய்யும் கட்டடத்திலேயே இந்த தீப்பரவல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தின் போது இந்த இடத்தில் பணியாளர் ஒருவர் மட்டுமே இருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த தீ விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் மேலதிக விசாரணைகளை அளுத்கம காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். 3 கோடி ரூபாய் பணத்துடன் கைதான கான்ஸ்டபிள் உள்ளிட்ட 5 தடுப்பு காவல். மாத்தறை தேவேந்திரமுனை பகுதியில் சுமார் 3 கோடி ரூபாய் பணத்துடன் கைது செய்யப்பட்ட கான்ஸ்டபிள் உட்பட 5 சந்தேக நபர்களையும் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி பெறப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் சோதனை பணிகளில் ஈடுபட்டிருந்த தேவேந்திரமுனை காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் சந்தேகத்துக்கிடமான வகையில் பயணித்த மகிழுந்தொன்றை நிறுத்தி சோதனையிட்டுள்ளனர். இதன்போது அதிலிருந்து 3,28,40,40,000 ரூபாய் பணத்தையும் 150 கிராம் தங்க நகைகளையும் காவல்துறையினர் மீட்டுள்ளனர். அதனையடுத்து மேற்கொண்ட விசாரணைகளில் மகிழுந்தை செலுத்திய நபர் மேல் மாகாண புலனாய்வு பிரிவில் கடமையாற்றும் காவல்துறை கான்ஸ்டபிள் ஒருவர் என தெரிய வந்துள்ளது. குறித்த பணம் வெளிநாட்டில் வசிக்கும் தனது சகோதரரிடமிருந்து பெறப்பட்டதாகவும் சந்தேக நபரான கான்ஸ்டபிள் காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளார். எனினும் விசாரணைகளின் போது அளிக்கப்பட்ட வாக்குமூலங்களில் முரண்பாடுகள் இருப்பதால் அவர்கள் மேலதிக விசாரணைக்காக காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
இந்த நிலையில் நேற்றைய தினம் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் சந்தேக நபர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டு 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து அவர்களை விசாரிப்பதற்கு அனுமதி பெற்றுள்ளதாக காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தினர் தெரிவித்துள்ளனர். எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம், பொதுமக்கள் அவதானம். நாட்டில் எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். விசேடமாக புத்தாண்டு கால பகுதியில் வயல்வெளிகளுக்கு அருகில் புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்வுகளில் கலந்து கொண்டவர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காய்ச்சல், தலைவலி, தசையுளைவு, மூட்டுவலி, சரும எரிச்சல் போன்றவற்றுடன் வாந்தி பேதி, தசை வீக்கம் என்பனவும் எலிக்காய்ச்சலின் ஆரம்ப அறிகுறிகளாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியரை நாட வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். நுவரெலியா வசந்தகால மலர் கண்காட்சி இன்று ஆரம்பம். நுவரெலியா வசந்தகால மலர் கண்காட்சி இன்று நுவரெலியா விக்டோரியா பூங்காவனத்தில் ஆரம்பமானது. இந்த மலர் கண்காட்சி நுவரெலியா மாவட்ட மேலதிக செயலாளர் மற்றும் நுவரெலியா மாநகர சபையின் நகராட்சி ஆணையாளர் ஆகியோரின் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மலர் கண்காட்சியை இன்றும் நாளையும் பொதுமக்கள் பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மலர் கண்காட்சியில் சுற்றுலா பயணிகளை கவரும் பல வண்ண மலர் தொட்டிகள் பல்வேறு அலங்காரங்களிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பறவைகள், செல்ல பிராணிகள் ஆகிய வடிவங்களில் அலங்கார வளைவுகள் செடிகளின் தோற்றங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. விக்டோரியா பூங்கா முழுவதும் புதிதாக நடப்பட்ட பூஞ்செடிகள் முழுமையாக வளர்ந்து இதில் பூக்கள் பூத்து குலுங்கி சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தளிக்கின்றன. நுவரெலியாவில் ஏப்ரல் மாதம் முழுவதும் வசந்த காலம் என்பதால் எதிர்வரும் நாட்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் இன்னும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதத்தின் முதல் 15 நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை உயர்வு. இந்த மாதத்தின் முதல் 15 நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை முந்தைய ஆண்டை விட 38% அதிகரித்து 93,915 உயர்ந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. சுற்றுலா பயணிகளின் வருகையின் அடிப்படையில் இந்தியா மற்றும் பிரித்தானியா முதல் 2 இடங்களை பிடித்துள்ளது. இந்தியாவிலிருந்து 18,220 பேர் வருகை தந்துள்ளதுடன் பிரித்தானியாவிலிருந்து 11,425 பேர் வருகை தந்துள்ளனர். அத்துடன் ரஷ்யாவிலிருந்து 8,705 பேர் வருகை தந்துள்ளனர். இந்த ஆண்டில் கடந்த 15ஆம் தேதி வரை இலங்கைக்கு 8,16,191 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதுடன் இது கடந்த ஆண்டை விட 16% அதிகமாகும் என இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. கலபொட நீர்வீழ்ச்சியில் நீராடச் சென்ற இளைஞன் மாயம். நாவலப்பிட்டி கலபொட நீர்வீழ்ச்சியில் நீராடச் சென்ற இளைஞர் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக நாவலப்பிட்டி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நாவலப்பிட்டி வெஸ்ட்ரோல் அதொண்டன் பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடைய இளைஞனே இவ்வாறு காணாமல் போயுள்ளார். காணாமல் போன இளைஞன் நேற்று காலை தனது 4 நண்பர்களுடன் குறித்த நீர்வீழ்ச்சிக்கு சென்றுள்ளார். இவர்கள் கலபொட நீர்வீழ்ச்சியின் பிரதான நுழைவாயிலில் முறையான அனுமதி பெறாமல் நீர்வீழ்ச்சியை பார்வையிட சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் காணாமல் போன இளைஞன் நீர்வீழ்ச்சிக்கு அருகில் உள்ள பாதுகாப்பற்ற இடத்தில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். காணாமல் போன இளைஞனை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அகுங்கல்ல துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பான வெளியான தகவல்கள். அகுங்கல்ல பலப்பட்டி பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றுக்கு அருகில் நேற்றிரவு நடந்த துப்பாக்கிச் சூடு பபா என்ற போதைப்பொருள் வர்த்தகரின் உதவியாளரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் வெளிகந்த அங்குகல்ல பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. குறித்த நபரை பபா எனப்படும் போதைப்பொருள் வர்த்தகர் சில காலமாக அச்சுறுத்தி வந்ததாக தெரிய வந்துள்ளது. காயமடைந்த நபர் மீது போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டு காணப்படுவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குறித்த நபருக்கு கிடைத்த தொலைபேசி அழைப்புக்கமைய அவர் பாடசாலைக்கு அருகில் சென்றபோது முச்சக்கர வண்டியில் வந்த சிலர் அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பியோடியுள்ளனர். பின்னர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான நபர் தாமாகவே தமது முச்சக்கர வண்டியில் அகுங்கல்ல காவல் நிலையத்துக்கு சென்று சம்பவம் தொடர்பாக முறைப்பாடு அளித்துள்ளார். அவர் காவல்துறையினரால் சுவசெரிய நோயாளர் காவு வண்டியில் பலப்பட்டிய ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் காயமடைந்த நபரின் நிலைமை கவலைக்கிடமானதாக இல்லை என்று வைத்தியசாலை காவல்துறை
துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இதற்கிடையில் இந்த ஆண்டு இதுவரை 34 துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவங்களில் 24 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க வரி விதிப்பு 15 நாடுகளுடன் கலந்துரையாட ட்ரம்ப் தீர்மானம். சில நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட தீர்வை வரி திருத்தம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தீர்மானித்துள்ளார். ஜப்பான், ஐரோப்பிய ஒன்றியம், தென்கொரியா, இந்தியா உள்ளிட்ட 15 நாடுகளுடன் கலந்துரையாடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை ஐரோப்பிய ஒன்றியத்துடனான வர்த்தக ஒப்பந்தம் 100% சாத்தியமாகும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றிய இறக்குமதிகள் மீது ஆரம்பத்தில் 20% வரி விதித்து பின்னர் 90 நாட்களுக்கு அதை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளார். இத்தாலிய பிரதமருடனான சந்திப்பை தொடர்ந்து இந்த கருத்துக்கள் வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.